ஓம் சரவணபவ. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கும் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நாள் சூரிய பகவான் மற்றும் முருகபெருமானின் அருளோடு உங்கள் எல்லோருக்கும் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 22 பிப்ரவரி மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் தேதி விஸ்வாவசு வருடம். இன்னைக்கு திதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம்: இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, முருகபெருமானுக்கு விரதம் இருக்க மிக சிறந்த நாள். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மற்றும் கடன் தொல்லை நீங்க விரும்புபவர்கள் இன்றைக்கு சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுறது ரொம்பவே விசேஷம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய வழிபாடு செய்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கும் அரசாங்க ரீதியான நன்மைக்கும் வழிவகுக்கும். திதி: இன்னைக்கு மதியம் 11:30 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் சஷ்டி திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம்: இன்னைக்கு மாலை 6:30 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். யோகம்: இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நல்ல நேரம் எப்போன்னு பார்ப்போம். காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலை 3:30லிருந்து 4:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம், மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது கன்னிராசி நேயர்கள் இன்னைக்கு வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானமாக இருக்கணும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சரி, 12 ராசிக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேஷம்: விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக திறந்து வைத்த உணவு சாப்பிடும்போது அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தம் தேவையில்லாதது. அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும், ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும். மாலையில் ஒரு பழைய நண்பரை சந்தித்து பழைய நினைவுகளை நினைவுபடுத்தலாம். உங்கள் துணையின் இதய துடிப்புடன் உங்கள் துடிப்பும் இணையும். ஆம், இது நீங்கள் காதல் வசப்பட்டுள்ளதன் அறிகுறிதான். இன்று நல்ல ஜோடிகளாக இருப்பீர்கள். செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வு எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரும். உங்கள் திருமண வாழ்வில் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்று தொடங்கும். உங்கள் கூட்டாளர்களுக்கு ஒரு சரியான உணவை தயாரிப்பது உங்களுக்கு மந்தமான உறவுக்கு அரவணைப்பை சேர்க்கலாம். அதிர்ஷ்டம் எண் 4. ரிஷபம்: உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. வேகமான முடிவுகளை எடுக்காதீர்கள். குறிப்பாக முக்கிய நிதி டீல்கள் பற்றி பேசும்பொழுது இந்த தவறை செய்யாதீர்கள். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது. உங்கள் நிலையை துணைவர் புரிந்து கொள்ளும்படி செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் விலகி இருக்க பெரும் ஒரு இடத்தில் செலவிட வேண்டியிருக்கும். இன்று உங்கள் துணையுடன் ஓய்வாகன பொழுதை கழிப்பீர்கள். நிறுத்தப்பட்ட நிதி திட்டங்கள் புதுப்பிக்க வர்த்தகர்கள் இன்று சிந்திக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 3. மிதுனம்: உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் அதை செலவிட வேண்டும். மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீர்கள். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். தொடர்பு கொள்ளும் முறைதான் இன்னைக்கு உங்களின் முக்கியமான பலம். இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிட நேரம் இன்பமாக அமையும். வார இறுதியில் ஏதாவது செய்யும்படி உங்கள் குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தலாம். கோபப்படுவது இயல்பு, ஆனால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும். அதிர்ஷ்டம் எண் 1. கடகம்: நீங்கள் ஏகாதினத்துடன் இன்று நாளை தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகலாம். பாசிட்டிவ் எண்ணங்களுடன் பயனுள்ள தன்மையின் சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு பயன் கிடைப்பதற்காக நிறைய யோசனைகள். உங்கள் பேச்சு திறமை வளர்த்து கொள்ளுங்கள். காதலின் சக்தி தான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இரவில் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். இல்லையெனில் விபத்துகள் ஏற்படலாம் அல்லது பல நாள் நோய்வாய்ப்பட வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். இன்று உங்கள் வீட்டு பொருள்களை பழுது பார்ப்பதன் மூலம் நீங்கள் பிஸியாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 5.
சிம்மம், தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் நிரம்பியிருக்கும். உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். ஏனெனில் வேலையில்லாதிருக்கும் மூளைதான் பிசாசின் வேலையிடமாக இருக்கிறது. இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருள்கள் உங்கள் பணம் செலவாக கூடும். இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படும். தனிமையை நேரத்தை செலவிடுவது நல்லது. ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படலாம். எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிகுறி என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி இருக்க அனுபவத்தை பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது. இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். அருகிலுள்ள இடத்திற்கு வருகை தரலாம் என்று நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பயணம் வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் இருக்கும். மேலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் எண் 3. கன்னி, உங்களை நீங்களே தேவையில்லாமல் கண்டித்துக் கொள்வது உற்சாகத்தை குறைக்கும். நாளின் பிற்பகுதியில் பணநிலைமை மேம்படும். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிமையான மனநிலையை வைக்கும். அன்புக்குரியவருடன் குறைந்த வெளிச்சத்தில் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம். உங்களுக்குள் நிகழ்ந்த ஒரு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார். உங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. துலாம், புகைப்பழக்கத்தை விட்டொழியுங்கள். அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும். நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் நம்பும் ஒருவர் முழு உண்மையை உங்களிடம் சொல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களை சமாதானப்படுத்தும் உங்கள் திறமையால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். மனதிற்கினியவரிடம் அக்கறை இல்லாமல் இருப்பதால் வீட்டில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்தலாம். இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்தப்படலாம். இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம். அதனால் உங்கள் மூட் இன்று பாதிக்கும். இன்று உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஒரு முக்கியமான நபரின் குறையை ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டம் எண் 4. விருச்சகம், வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈர்க்கும். தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும். இன்று நீங்கள் அறியப்படாத சில மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம். இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்கும். சமூக நிகழ்ச்சிகளில் ஜாலியாக இருக்கும். ஆனால் மற்றவர்களிடம் உங்கள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள தவிர்க்க வேண்டும். உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷன் ஆக்கும். நல்ல நாள் இது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியும். உங்கள் துணை உங்கள் திட்டம் அல்லது ப்ராஜெக்டுகளை பாதிப்படைய செய்யலாம். பொறுமையை இழக்காதீர்கள். வீட்டை விட்டு வெளியே இருக்கும் ஜாதகர்கள் இன்று அவர்களின் வீட்டு ஞாபகம் அதிகமாக இருக்கும். உங்கள் மனக்குறையை தீர்க்க உங்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் ரொம்ப நேரம் பேச வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 5. தனுசு, காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அர்த்தமுள்ள எதையாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்கள். ஊடகங்களால் லாபம் கிடைக்கும். வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள். குழந்தைகள் இல்லா வீடுகள் ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாதது போன்றது. வீடுகளில் ஊக்கத்தால் ஏற்படுத்திய மகிழ்ச்சி சேர்ப்பது குழந்தைகள்தான். கவனமாக இருங்கள். உங்கள் இமேஜ் ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். பேசும்பொழுது ஒரிஜினலாக இருங்கள். நடித்தால் எதுவும் கிடைக்காது. இன்று உங்களிடம் வாக்குவாதம் நடக்கக்கூடும். இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்டம் எண் 2. மகரம், மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று அந்த பணத்தை திரும்பி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடைய வாழும் ஒருவர் அதிக எரிச்சலாக ஆவார். உணர்ச்சிகரமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமாக உணர செய்யும் காரணங்களாக இருக்கலாம். அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம். உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டும். இதனால் உங்கள் காதல் ஆழமாக இருக்கும். அதிர்ஷ்டம் எண் 2. கும்பம், நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும்.
குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செலவிட நேரம் கிடைக்கும். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். வாழ்க்கையின் சிக்கலை புரிந்து கொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம். இன்று மாலையில் உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். இன்று உங்களுக்கு நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்டம் எண் 9. மீனம். நீங்கள் மன அதிர்ச்சியை சந்திப்பதால் அதிகபட்ச தைரியமும் பலத்தையும் காட்ட வேண்டும். பரந்த மனதுடன் கூடிய செயல்களால் இவற்றை நீங்கள் வெற்றி காண முடியும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம். சந்ததியினருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். உங்களால் செயல்படுத்தக்கூடிய அல்லது எட்டக்கூடிய சாத்தியமுள்ளதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். இந்த பரிசுக்காக உங்கள் எதிர்கால வாரிசுகள் உங்களை நினைவில் வைத்திருக்கும். திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு குழப்பமடைய செய்யும். இன்று நீங்கள் உங்கள் நேரத்தை அதிக நேரம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவிட வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் துணை தங்களுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் வீட்டில் மத காரியங்கள் நடைபெறும். ஆனால் உங்கள் மனதில் ஏதாவது எண்ணி கவலைப்படுவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 7. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது. கடவுள் நமக்கு வழியை தான் காட்டுவார். அந்த வழியை நடந்து போய் வெற்றியை அடைய வேண்டியது நமது கடமை. தட்டில் சாப்பாடு இருக்குன்னு சும்மா இருந்தால் பசி தீராது. எடுத்து சாப்பிட்டாதான் பசி தீரும். அதுபோல தான் முயற்சி. இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகபெருமான மனதார வேண்டிக்கங்க. எல்லா பக்கங்களிலிருந்து வரும் துன்பங்கள் பறந்தோடி போகும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசிபலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.